Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? My ex-girlfriend. ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது காலாவதியாய்? வெறும் சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கே அறிவு இல்ல, அவங்களுக்கு அறிவு இருக்குமா? சினிமாவில் 20 புட்டாம அடிச்சுட்டு அப்படியே கண்ணா இது லைட்டுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு கேமராக்கு முன்னாடி பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து சமூக நீதியை பத்தி தெரியுமா? மக்களுக்கு போராட தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அரசியல் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி டீக்கர்ல போய் டீ சாப்பிடுற மாதிரி இல்ல, செட்டு போடுற மாதிரி இல்ல. வேணா நீங்க செட்டுல முதல்வரா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். தமிழக முதல்வர் அப்படின்னு போட்டு அந்த செட்டுல போய் உட்கார்ந்துட்டு ஒரு டான்ஸை போட்டீங்கன்னா அது சினிமா. நீங்க உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு நீங்க போயிருக்கிறாரு, நல்லா ஒரு பணம் சம்பாதிக்கிறாரு. அவரை கொண்டு போய் நடு ரோட்ல விட்டுப்பாங்க. ஒரு உண்மையிலே பார்த்தா அப்படிதாங்க தெரியும். வரட்டும், விஜய் வரட்டும், இன்னும் அடுத்து அஜித் கூட வரட்டும், அடுத்து தனுஷ் கூட வரட்டும், சிம்பு கூட வரட்டும், அனைவருமே வரவேற்க. மக்களுடைய பிரச்சனை என்ன, எது தீர்வாகும் என்றால் அந்த எண்ணத்தில் வரணும். பிரசாந்த் கிஷோர்ன்றதை யாரு? அவர் ஒரு இந்திக்காருங்க. அவரை போயிட்டு இந்தியை ஒழிப்போம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அவர் போன தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வேலை செஞ்சாரு? யாரும் மறக்கல. அந்த சங்கிப்பையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக நாங்க கையெழுத்து போட்டோம். ஆனா அதே ஐபேக் உண்மையான அந்த புத்தியோடு விடுதலை சிறுத்தைகள் வலிமையான ஒரு அமைப்புங்க, அதுக்கு மற்றவங்கள மாதிரி 6 சீட்டு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு இருந்தோம்னா இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கூட சிறப்பாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் 2026 விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. எவ்வளவு தைரியமா கேட்கிறேன். எந்த கட்சியும்னா திமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக தான் ஆட்சியை கைப்பற்ற போகுது. ஒருவேளை இப்போ நாளைக்கு நீங்க விஜய் கூட போயிடலாமோ? அப்ப எங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பெரியார் மட்டும் இந்த நேரத்தில் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனை முதல்வராக்கி இருப்பார். 2026 விடுதலை சிறுத்தைகளுக்கான அதிகார பகிர்வு ஆண்டு. அவர் பண்ணையார் ஆட்சியை ஒழிப்பு. நீ யாரு? முதல்ல நீ யாருப்பா? நீங்க ஒரு பண்ணையார் தானே. இவர்கள் அரசியல் பண்ணையார்கள் என்றால் இவர்கள் சினிமாவின் பண்ணையார்கள். ஐபேக் வந்தாலும் சரி, வெற்றி எங்க பக்கெடுத்தேன் சினிமா பண்ணையார்களை மட்டும் சொல்ல, அரசியல் பண்ணையார்களையும் சொல்றேன். யாரு வந்தாலும் 2026 விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னால் பருப்பு வேகாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கோட்பாட்டில் விஜய் ஒருத்தர் தான் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துச்சு. அதில் அவங்க பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது குறித்த விமர்சனங்களில் உங்கள் கட்சியின் தலைவர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதில் திரைத்துறையில் காலாவதி ஆகிட்டு திருப்பியும் அரசியலுக்கெல்லாம் வராங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறார். இது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நீங்கள் சம்பந்தம் இல்லாத இரு நிகழ்வுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். எங்கள் தலைவர் நேற்று தான் வந்தார். எங்கேருந்து வந்தார்? உலகத்தமிழ் மாநாடு வியட்நாம் நடத்தி முடித்த பிறகு நேற்று வந்தார். வந்ததுமே அவர் தருமபுரியில் சென்று ஒரு எங்களுடைய கட்சி நிகழ்வில் பேசின ஒரு பேச்சில் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதில் எந்த இடத்துலையும் குறிப்பிட்ட நடிகர் அப்படின்னு யாருடைய பேரையும் சொல்லலை மாட்டார். அரசியலுக்கு வந்திருக்கிற சினிமா நடிகர் யாரு? இப்போ ஏன் சரத்குமார் வரலையா? ஒரு கட்சி ஆரம்பிச்சு எம்பி ஆகி அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பல பேர் வந்திருக்கிறாங்க, பல பேர் தோற்றுருக்குறாங்க. அதை ஞாபகப்படுத்து. ஜெயிச்ச ஒரே ஆள் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அதற்கு பிறகு சினிமா துறையில் இருந்து யார் வெற்றி பெற்றதா? ஜெயலலிதா இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் யாரு? எம்ஜிஆர் என்ற ஒருவர் இல்லை என்றால் ஜெயலலிதா என்ற ஒருவர் இல்லாமலே இருந்திருப்பார். மு.க. ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் நடித்ததை வைத்து நீங்க அவர் நடிகர்னு சொல்ல வர்றீங்க. கலைஞர் எவ்வளவு படங்கள் முதல்வர் ஆன பிறகும் கதை வசனம் எழுதலையா? அதாவது அவர் திரைப்படத்தில் கதை வசனம் எழுதுனால தான் அவர் முதல்வர் ஆனால் நீங்க கேட்குற கேள்வி கரெக்டா இருக்கு. கதை வசனம் எழுதுவது எப்படின்னா அது ஒரு அவருடைய திறமை தான், தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தம். ஆனால் அப்படியல்ல அன்பு நண்பர் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்களுக்கு முழுக்க திரைப்படத்தில் நடித்திருக்கின்ற அந்த புகழை வைத்து அவர் அரசியலில் குதிக்கிறார். ஏறக்குறை எம்ஜிஆரை போலவே.
நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே தவிர மற்ற யாரோடய அவர் வந்து நம்ம கம்பேர் எம்ஜிஆரோட தான் ஒப்பிடணும். ஆமாம், எம்ஜிஆர் அளவுக்கு பெரிய ஆளுன்னு அவர் நினைக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன்றாரு. 67 எலெக்ஷனை சொல்கிறாரு, அந்த வருஷங்கள்லாம் 77லாம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தது எவ்வளோ நாள் இருந்தார், எவ்வளோ பேரை வந்து கட்சியில் அவர் இணைத்திருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தலில் நின்று மாயத்தேவர் ஒருத்தர் திண்டுக்கல்ல வெற்றி பெற்றார். அந்த வரலாறுலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுதி தர்றதில்லை. அவரே எம்எல்ஏ எல்லாம் ஆயிருக்காருங்க. அதாவது என்னன்னா, அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால், தமிழகத்தின் முதல்வராவதற்கு முன்னால் அவர் தேர்தலில் பல வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் களப்பணியாற்றி இருக்கிறார். அதான் இங்கே இருக்கிற பாயிண்ட். ஆனால் விஜய் அவர்கள் இதுவரையிலும் 4 நிகழ்வை தவிர வேற என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு நிகழ்வு, நல்லா படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பரிசு கொடுக்குறேன், அது எல்லாருமே ஒரு சமூக ஆர்வலர்கள் செய்யக்கூடிய விஷயம், பாராட்டுகிறேன். அதுக்கடுத்து ஒரு கட்சியை வந்து அவர் வீட்டிலேயே பக்கத்திலேயே, இது வீடுனா வீட்டுக்கு பக்கத்திலேயே, எப்படி வந்து ஒரு சினிமா படத்தை ஆரம்பித்தா பக்கத்தில் ஒரு செட்டை போடுவாங்களோ அது ஒரு செட்டை போட்டு ஒரு கொடியை ஏற்றினார். அதுக்கடுத்து ஒரு மாநாட்டை நடத்தினார். அதுக்கடுத்து ஒரு புத்தக நிகழ்ச்சி நடத்தினார். இப்போ இங்கே வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான் அவருடைய அந்த நிகழ்வுகள். அதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு நீங்கள் தலைவர் வந்து நீ ஒருவேளை சேர்த்து கேள்வி கேட்டதால் நீ அப்படி கூட வச்சுக்கிறீங்க. அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை சும்மா ஒரு செட்டு போடுற மாதிரி இல்லை. வேணா நீங்கள் செட்டில் முதல்வராக இருக்கணும்னா நீ செஞ்சுக்கலாம். ஒரு செட்டை போட்டு தமிழக முதல்வர் அப்படின்னு போட்டு அந்த செட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு திரிசாவோ இல்லை மற்ற யாரோ ஒரு டான்ஸை போட்டிங்கன்னா அது சினிமா. ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல. மாவோ சொன்ன கருத்தை அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். நீ அப்படியே வெளியிருந்து பார்க்கக்கூடாது, உள்ளே போகணும். அந்த பூக்களை போய் நின்று பார்த்தாதான் அந்த பூக்களுடைய மனம் தெரியும். அது எவ்வளவுக்கு அந்த மண்ணோடு மண் சேர்ந்திருக்கு என்று உனக்கு புரியும். ஆகையால் 1000 பூக்கள் மலரட்டும், வரட்டும், விஜய் வரட்டும், இன்னமும் அடுத்து அஜித் கூட வரட்டும், அடுத்து தனுஷ் கூட வரட்டும், அடுத்து யார் இருக்கா சொல்லுங்க, பேர் இருந்தா சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க, சிம்பு கூட வரட்டும். அனைவருமே வரவேற்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000 பூக்கள் மலரட்டும். ஆனால் உங்களுக்கு மக்களுடைய வழி என்ன, மக்களுடைய பிரச்சனை என்ன, எது தீர்வாகும் என்ற அந்த எண்ணத்தில் வரணும். உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு தம்பியை கூட்டியாந்துக்கிட்டு அவரே காலாவதி ஆகிட்டார். அவர்னாலே ஜெயிக்க முடியல, அவரே டெபாசிட் போயிடுச்சு. அவரை கூட்டியாந்துக்கிட்டு நான் இந்தியை ஒழிப்பேன்னா அவர் இந்திக்காருப்பா, அது கூட தெரியாமல் இருக்க. யார் அவர் ஒரு இந்திக்காரு. ஐபேக் யார்? பிரசாந்த் கிஷோர்ன்றதே யார்? அவர் ஒரு இந்திக்காருங்க. அவரை போயிட்டு இந்தியை ஒழிப்போம்னா கையெழுத்து போடல. நீ கவனிச்சிங்களா? வந்து கையெழுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அவர் போன தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வேலை செஞ்சாரு? அதுதான் அவர்கிட்ட தானே நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற நிலைமை. உங்களுக்கு எத்தனை தொகுதியை ஒதுக்கணும் எங்கள் அரசியலில் கேவலமான ஒரு செயல் நடந்துச்சு என்றால் இந்த ஐபேக் மூலமாக நடந்த ஒரு நிகழ்வு யாரும் மறக்கல. ஏன்னா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா இருந்த காலத்தில் எங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கப்பட்டது. புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அன்னைக்கும் 10 சீட்டு வாங்கினேன். ஆனால் இந்த ஐபேக்குன்ற ஒரு என்னதை சொல்றது, வார்த்தையை விட்டோம்னா அது வேற தப்பாகி போயிடும். ஒரு அடி முட்டாப்பயலில் கூட்டியாந்து 6 பிரிச்சு விடுங்க, 6 பிரிச்சு விட அவங்களுக்கு நல்லா தெரியும். சார், கலைஞர்கிட்டயே 10 தொகுதி வாங்கின உங்களை ஜெயலலிதாட்டே எவ்வளவு தொகுதி வாங்க, அப்ப வந்து 6 தொகுதிக்குள்ள சுருக்குனது அதே பிரசாந்த். அப்ப நல்லா கேட்டுக்க, இதுல நீங்க அவரு அவ்வளவு சாதாரணமா எதுவும் மதிப்பிடுறீங்க? ஏதோ தோத்துட்டவரு வட இந்தியர், பீகாரி அல்லது ஹிந்திக்காரரு, அவரு தானே உங்களை தீர்மானிச்சார் நீங்க எதுல போட்டிடணும், எவ்வளவு போட்டிடணும். நல்லா கேட்டுக்கிறீங்க. நாங்க எத்தனை நிக்கிறோம், எத்தனை நின்றோம்ன்றது மற்றது. ஆனா அன்னைக்கு செஞ்ச மாபெரும் அயோக்கியத்தனம் இந்த ஐபேக். அதுக்கு வந்து சரண்டர் ஆனது யாரு? திமுக. நேரடியாக நாங்க வந்து இங்க ஒத்துக்கலங்க. எங்க தலைவர் வந்து வெளியே கையெழுத்து போடும்போது என்ன சொன்னார்? எடுத்து போட்டு பாருங்க, கலெக்டா உங்க இதுல இருந்து பயிர் எடுத்து திருப்பி போடுங்க. நான் பூனா ஒப்பந்தத்தில் புரட்சியார் அம்பேத்கர் கையெழுத்திட்டாரோ அதை போல நான் அந்த 6 சீட்டுக்கு ஒத்துட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கிறேன். எதற்காக? சனாதனத்தை வேறு இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக. அந்த நேரத்தில் கூட விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஸ்தரை எங்க தலைவரோட உயர்மட்டக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது சங்கத்தமிழ வெளியில வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் 6 சீட்டுன்னு நான் வந்து அந்த கடுமையான எனது கண்டனத்தை பதிவு செஞ்சேன். இன்னைக்கு ரெக்கார்டு இருக்கு, எடுத்து போட்டு பாருங்களேன். தலைவர் வெளியே வருவார், எங்க இருந்து எல்லா சேனல்லையும் வந்துச்சு. எதிர்த்தீங்களா? திருப்பி சொல்றேன். அப்புறம் என்னாச்சு?
அந்த சங்கிப்பைகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக நாங்கள் கையெழுத்து போட்டோம். ஆனால் அதே ஐபேக்கு உண்மையான அந்த புத்தியோடு விடுதலை சிறுத்தைகள் வலிமையான ஒரு அமைப்புங்க, அதுக்கு மற்றவங்கள மாதிரி 6 சீட்டு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு இருந்தோம்னா இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கூட சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. என்னமோ சொல்லட்டுமா, இன்னைக்கு மற்ற எல்லா சமூக மக்களுக்கும் திமுக ஆட்சி இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு இருக்கா? பெண்களுக்கு அங்கங்க பாலியல் தொந்தரவு நடக்குது, நீங்க மறுப்பீங்களா? ஏன் தலித்துகளுக்கு விரோதமான ஆட்சின்னு வெளியே பரவலாக பேசப்படுகிறது. எங்க பார்த்தாலும் எங்க கூடவே வந்து எரிக்கிறாங்க, எங்க கூடயே வம்புழுக்கிறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? புல்லட் எடுத்து ஓட்டுனா மட்டும் வெட்டல, புல்லட் ஓட்டுறவன் வீடு கட்டி இருக்கிறேன், புல்லட் ஓட்டுனவன் படிக்கிறேன், வெட்டினான்ல கையில். அந்த தைரியம் எங்க இருந்து வருது? இந்த 6 சீட்ல இருந்து வருது. நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். அது மட்டும் இல்ல, அவன் பேர்னா ஒரு சின்னத்துறை, நல்ல தம்பி, நல்லா படிக்கிற தம்பி, அவன் நல்லா படிக்கிறான், படிச்சதுக்கு வாயிலே வெட்டினாங்களே. இதெல்லாம் வந்து மறந்துட்டோமா? மறக்கலையே. இதுக்கெல்லாம் காரணம் பிரசாந்த் கிஷோர். அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த நேரத்தில் எல்லா கட்சிகளும் சம்பந்தம், அது எல்லாத்துக்கும் அந்த கட்சி தலைவர்களை ஏற்றுக்கொள்ளலையே, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன் மதிமுக மனசாட்சி தெரியும், அவங்க ஏற்றுக்கொள்ள. அப்ப நாங்க ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பரவலாக பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். யார் மறுக்க முடியுமா? ஆனா எங்க தலைவர் ரொம்ப அன்பானவர், அறம் சார்ந்தவர். அவர்கிட்ட அன்பா போய் வணக்கம் கையை கொடுத்துட்டு நாங்கள் பிஜேபியை எதிர்ப்போம், பிஜேபி வரவே விட மாட்டான். சரி போப்பா, எங்கன்னாப்பா கையெழுத்து போடுறேன்னு போடுப்பா. இதே எங்கள் தலைவரை ஏமாற்றக்கூடிய செயல். எங்கள் தலைவர் எனக்கு சொன்னார், இவர் பேசும்போது நீங்கள் இவ்வளோ கேட்டீங்களே, விஜயை பற்றி கேட்குறீங்களே, அவன் சொன்னார், நான் அறம் சார்ந்த அரசியல் செய்கின்றவன், நான் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி என்று நினைத்திருந்தால் எப்பொழுதே நான் அங்கீகாரத்தை அடைந்திருப்பேன். அந்த வார்த்தை ஒன்று பேசினார்ல, அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? இன்னமும் சொல்ல போனது 35 ஆண்டு காலமாக அரசியல்ல அறம் சார்ந்த அந்த வார்த்தை, அறம் சார்ந்த அரசியல், நேர்மை சார்ந்த அரசியல், ஒழுக்கம் சார்ந்த அரசியல், எந்த கொம்பனும் எங்கள் தலைவரை விலை கொடுத்து வாங்க முடியாது சொன்னார் டயலாக்கு. அதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? அதே நேரத்தில் 2026 விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு சொன்னார். அதை கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு தைரியமா கேட்கிறேன். எந்த கட்சி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில். இல்லை, எந்த கட்சியும்னா திமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக தான் ஆட்சியை கைப்பற்ற போகுது. எந்த கட்சியும் ஆட்சியை கைப்பற்றாதுன்னு ஒருவேளை இப்போ நாளைக்கு நீங்க விஜய் கூட போயிடலாமோ? ஐடியா இருக்கோ? நல்லா கேட்டுங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கடந்த காலத்தில் எங்கள் தலைவரிடம் அன்பு செலுத்தி பண்பு செலுத்தி இல்லை வந்து பிஜேபி என்ற அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான், அவனை நாம் அழித்தொழிக்க வேண்டும், தயவு செய்து கைகோர்த்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் 2026 நான் தெளிவாக சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழ் சொல்கிறேன், வருங்காலம் அப்படி இருக்காது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் இன்னமும் மறக்கவில்லை. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் நாங்கள் மறக்கவில்லை. சில பேர் வந்திருக்கலாம், அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், இங்கிருந்து பறந்து ஓடி சென்று இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி அப்படி அல்ல. 2026 விடுதலை சிறுத்தைகளுக்கான அதிகார பகிர்வு ஆண்டு. 2031 விடுதலை சிறுத்தைகள் அதிகாரம் வென்றெடுக்கக்கூடிய ஆண்டு. அதுவும் எழுச்சி தமிழர் தமிழக முதல்வராக வரக்கூடிய ஆண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நேர்மையாக உண்மையாக சென்று கொண்டிருக்கிறோம். தமிழக மக்கள் அனைவரும் எங்களை ஆதரிக்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, நீ வந்து இன்னைக்கு நேற்று வந்து நெறியாளர் அல்ல, இதில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. நான் சேலஞ்சாவே உங்களை கேள்வி கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைக்காரர் எவனாவது ஒருத்தர் எப்பயாவது எந்த கட்சி கூடியாவது வெட்டி இருக்கிறானா? சொல்லுங்களேன். எங்கேயாவது எப்பயாவது உங்களுக்கு தெரியும்? இல்லையில சொல்லுங்களேன், அமைதியா இருக்கீங்களே. இல்லை சார், செய்யலை, அதான் எதார்த்தம். எங்கேயாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எவனாவது நல்லா படிக்கிற அப்படின்னு எவனா கையை போய் வெட்டி இருக்கிறானா? இல்லை எங்கேயாவது போய் தீ வச்சிருக்கிறானா? குடிசையில போய் தீ வச்சிருக்கிறானா? ஏன்னா எங்க விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தவனும் எங்க தலைவரை போலவே ஆரம்ப காலகட்டத்தில் இயக்கமாக இருக்கும்போது எப்படி கூட இருந்திருக்கலாம். அதை நான் இப்போ சொல்ல முடியாது. எப்போது கட்சியாக பரிணாமம் அடைஞ்சோ அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே எழுச்சி தமிழோட கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். நீ கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறேன், பாமக கட்சியை சார்ந்தவன். அப்போ இளைஞர்கள் அவங்க எவ்வளவு நாசப்படுத்தி இருக்கிறாங்க, நல்லா யோசித்து பாருங்க. எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொல்லுவாருங்க, நான் தொண்டனை உருவாக்க வரவில்லை, தலைவர்களை உருவாக்க வந்திருக்கிறேன். ஒரு ரவுடி நினைச்சானா ஒரு பெரிய கலவரத்தை கூட உருவாக்க முடியும். ஆனால் ஒரு தலைவன் தான் அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நான் தலைவன்,
நான் எந்த காலத்தையும் கலவரத்தை தூண்ட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி எங்கள் கட்சிக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் ஒழுக்கம் சார்ந்து அறம் சார்ந்து போராளிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் வந்து தைரியமாக சொல்லுகிறேன். தைரியமாக அது எப்படி உருவாச்சு? அது தலைவருடைய அந்த கொள்கை கோட்பாடை வச்சு உருவாச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாவீரன் என்று சொல்லப்பட்ட காடுவெட்டி குருவை அவர் எப்படி வளர்த்தெடுத்தார்கள்? அவங்க வீட்டில் இருக்கிற தாய் என்ன சொல்லுச்சு? எழுச்சி தமிழிடம் இருக்கின்ற ஒழுக்கம் கூட டாக்டர் ராமதாஸுக்கு இல்லை என்று அந்த அம்மையார் இங்கே உங்கள் சேனல்லே பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அதாவது மகள் என்று எண்ணுகிறேன், மகளோ இல்லை மருமகனோ உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களே எவிடன்ஸாக சொல்கிறாங்களே. அப்போ ஒருத்தனை வந்து ரவுடியாக காட்டுறது, இல்லை ஒருத்தரை இல்லை மக்களை ரவுடித்தனமாக உருவாக்குது எவ்வளவு அயோக்கியத்தனம். ஆனால் அவருடைய அன்பு மகனை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க பேத்திய சினிமாவே எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ராமதாஸ் ஐயா நீ மட்டும் போய் படம் எடுப்பான்னு படம் எடுக்க வர்றாரு. ஆனால் அந்த பயலுக்கு பூரா கொடியை வெட்ட போகிறாங்க. ஒருத்தனா சின்ன 15 வயசு இருக்கு, கொடியை எடுத்து கீழே போட்டு எரிக்கிறேன், எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன். அப்போ அவனுக்கு அந்த புத்தி எப்படி வந்துச்சு? நல்லா படிக்கிறேன்னா வாயில் வெட்டணுன்ற அந்த புத்தி எப்படி வந்துச்சு? யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. மேல்பாதின்ற ஊரில் கேவலமான செயல் சொல்கிறேங்க நடந்துக்கிட்டு இருக்கு. மேல்பாதியில் ஒரு படித்த என்ஜினியரு நான் கோயிலுக்கு போகிறோன்னு போனேன், அவனை அடித்து வெளியே விரட்டி விட்டீங்க. அவன் நீதிமன்றம் போயிட்டேன். 4 நாட்களுக்கு முன்னால் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. தமிழக அரசாங்கமே ஒழுங்காக மரியாதையாக தலித்து மக்கள் சாமி முடன் சரி பண்ணுங்கன்னு செய்யறதுக்கு துப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். யாருக்கு? நான் அரசாங்கத்தை தான் கேட்குறேன், வேற யாரை கேட்குறேன்? அப்போ இது மாதிரி ஆட்களுக்கு புத்தியெல்லாம் எங்கே உருவாக்குறேன்? அந்த ஐபேக் மாதிரி திருட்டு பயிலை உருவாக்குனதானே. அப்போ அவனை எப்படி நாங்கள் பொழுது பேச முடியும்? நாங்கள் எப்படி பாராட்ட முடியும்? அன்னைக்கே வந்து 15 சீட்டு கொடுங்கப்பா, அது சிறப்பான கட்சிப்பா, அது இல்லாட்டா நீ வெற்றி பெற முடியாதுன்னு. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு சொன்னார், ஐபேக்கில் இருக்கிற ஆள் எங்களுக்கு வேண்டியவர். ஏன் இதே ஆதவ் அர்ஜுன் பேரை சொல்கிறேன்ல, அவரை வேலை பார்த்தவர், அவரை சொல்லியிருக்கிறார்ல. வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான கேள்வி நீங்கள் கேளுங்க, அவர் இன்று கேளுங்க. விடுதலை சிறுத்தையின் காரணமாகத்தான் தலித்து ஓட்டுகள் அனைத்துமே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஐபேக் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்ப இவ்வளவு இருந்தும் கூட ஏன் கொடுக்கல? ஸ்ட்ராட்டஜி சார். ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சியோட ஏமாத்துறது ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஸ்ட்ராட்டஜின்றது திமுகவோட தான ஒப்பந்தம். திமுகவை ஆட்சி அரியணைக்கு கொண்டு வரணும்ல, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு 10 தொகுதி கொடுத்து 2 ஜெயிக்கிறதுக்கு போல இப்ப 6 கொடுத்து 4 ஜெயிச்சிருக்கீங்கல்ல. எங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நான் இன்னொன்று சொல்கிறேன், நேரடியாக சவால் விட்டு சொல்கிறேன். இந்த திமுகவிற்காக நாங்கள் வந்து இன்றைக்கி உழைத்து இன்றைக்கி அந்த ஆட்சி அதிகாரம் உட்கார வச்சுருக்கோம்ல, SC ST மக்களுக்காக பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது கொள்முதலில் 5 விழுக்காடு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்தோடு சொன்னார். அது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கா? 1 வருஷம் ஆச்சு. நான் வெள்ள அறிக்கை கொடுக்க முடியும் உங்களால்? முதலமைச்சர் நல்ல எண்ணத்தில் இருக்கிறாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தணும்னு. அவருக்கு கீழே இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் அரசாங்கத்திற்கு IPS IAS அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். யார் சரி பண்ணணும்? அது யார் சரி பண்ணணும்? அதுதான் பேசி இருக்கிறேன். சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தமிழக முதல்வருக்கு இருக்கு. ஏன் அந்த கொள்முதல்ல 5 விழுக்காடு கொடுத்தீங்களா, ஏன் நீங்க கொடுக்கல? நான் நேரடியாகவே கேட்கிறேன், வெறுப்பு உறுப்பிடாமல் கேட்கிறேன். எங்க தலைவர் காலம் வந்து திரும்ப காலம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஜனநாயக ரீதியாக எதிரிகளை ஜனநாயகப்படுத்தணும் கூட அமைதியாக இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞரணி எந்த காலத்திலும் அமைதியாக இருக்காது. நாங்கள் கேட்போம் எங்கள் மக்களுக்கு. இன்னும் கேட்குறேங்க, இன்னும் ஒரு கேள்வி ஒருபடி மேலே போய் கேட்குறேங்க. நான் கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கேட்கவில்லை. என் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை, அதுக்காக நான் கேட்குறேன். அதாவது BW கான்ட்ராக்டில் குஜராத்ன்றாங்க. குஜராத் கெட்ட மாடல், ரைட்டு, கெட்ட மாடல் தான். அங்கே வந்து தலித்துகளுக்கு 5 விழுக்காடு இருக்குது. நீ ரெக்கார்டோட பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது கான்ட்ராக்டில் 5 விழுக்காடு. நீ கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாமுங்க. ஏன் இங்கே இருக்கிற நம்ம கர்நாடகாவில் இருக்குது, ஏன் இங்கே இருக்கிற ஆந்திராவில் இருக்குது? இது பெரியார் மண்ணு தானே. பெரியார் மண் சமமாக நடத்துன்றீங்களா, எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்போன்றீங்களா? BW கான்ட்ராக்டில் ஏன் தலித்துக்கு 5 விழுக்காடு நீங்கள் ஏன் ஒதுக்கவில்லை? இதை கேட்கற கூட எவனுக்கு தைரியம் இல்லை. இதை கேட்டால் கூட ஐயோ 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 ஏன் பெரியார் மண்ணில் பெரியாருக்கு பிரச்சனை பண்ணுறான்னு கூட யோசித்து வருவாங்க. அப்படி இல்லை. பெரியார் மட்டும் இந்த நேரத்தில் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனை முதல்வராக்கி இருப்பார். வெறுப்பு விருப்பு இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. தமிழக முதல்வர் சிறப்பாக இருந்தாலும் கூட இவரை கொடுப்போம், ஆட்சி அதிகாரத்தில் கொடுப்போம், அதிகமான சீட்டை கொடுப்போம், BW கான்ட்ராக்டில் ஒதுக்குவோம், பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்குவோம், சாதிய கொடுமையில் ஒடுக்குவோம். அப்படி முயற்சி செய்தாலும் கூட அவரிடம் இருக்கின்ற 2ஆம் கட்ட அமைச்சர்கள், சாதி வெறி பிடித்த அமைச்சர்கள் தடுக்கிறார்கள். எங்க நான் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. நான் பேசுனது வந்து ஐயோ அவர் பேசுகிறாருன்னு கோபத்தில் என்ன எதுக்கலாம். பேசுனதை வந்து கோபம் ஏன் அப்படிலாம் பேசுகிறேன் கூட்டத்தில் கூட கேட்கலாம். ஆனால் நான் பேசுனது பொய்யா உண்மையான கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல போய் தைரியமாக ஒரு கொடியை போய் ஏங்க கொரோனாவுக்கு முன்னாடி
15 லட்சம் இளைஞர்களை திரட்டி இதுவரைக்கும் யாருமே அந்த ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ் நாங்கள் தான் செஞ்சோம். அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினமோ அந்த போகிற வழியில் அத்தனை கொடி இருந்துச்சுங்க. ஒரு கொடியை நாங்கள் தடுத்தோமா? ஒரு கொடியை நாங்கள் எதாவது பிரச்சனை பண்ணோமா? ஆம்புலன்ஸ் வண்டி வருது, வழி விடுறாங்க. அது போகட்டும்டா. ஏன்னா சேரி தமிழனுக்கு தான் தெரியுது ஒழுக்கம்னா என்ன, உண்மைனா என்ன, எவ்வளோ நேர்மையாக இருக்கணும்ன்றது எண்ணத்தை எங்கள் தலைவர் வளர்த்து வைத்திருக்கிறார். ஏங்க இன்னொரு விஷயங்க, தண்ணி இந்த மலத்தை கலந்தாங்களே எவ்வளோ ஒரு கேவலமான செயல். மலத்தில் போய் அது தண்ணியில் போய் மலத்தை கலந்தாங்களே, கண்டுபிடிய நாங்கள் போராடினோம். கடைசியில் அவங்களே குற்றவாளின்னு சொன்னால் அப்போ இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு? அந்த வழியை நாங்கள் பேசவே கூடாதா? இந்த கொடுமை, இந்த தாக்கம் தான் தருமபுரியில் எங்கள் தலைவர் அன்னைக்கு பேசினது. இதைத்தாங்க அது பேசுறாரு. ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அது காலாவதி? நடிகர் இவங்களுக்கே அறிவு இல்லை, அவங்களுக்கு அறிவு இருக்குமா? நான் நேரடியாக சொல்றேன். தந்தை பெரியாருடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி உருவாக்கிய சமத்துவபுரம் என்னாச்சுங்க சொல்லுங்க என்கிட்ட. ஏங்க சமத்துவபுரத்தை திருப்பி நீங்க ஆரம்பிக்கல? அப்ப இவங்களுக்கே புத்தி இப்படி இருக்குன்னா சினிமாவில் 27 புட்டா மாடிச்சுட்டு அப்படியே இது லைட்டுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு கேமராக்கு முன்னாடி பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து சமூக நீதியை பத்தி தெரியுமா? மக்களுக்கு போராட தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க. அந்த ஆதங்கத்துல பேசிட்டார். ஆதங்கம் அல்ல, அது ஒரு உண்மை, ஒரு யதார்த்தம். யதார்த்தத்தை மக்கள் நாங்கள் அரசியல் படுத்துறோம். கூட்டம் தானே இருக்கிறேன். நான் இப்போ வேணா எதுக்கு பேசிக்கிறேன்? எதுக்கு பேசிக்கிறேன்? கூட்டணி எதற்காக? மக்களுக்காக. அது மக்களுக்கு முறையாக இல்லை. நாங்கள் தட்டி கேட்போம், தட்டி கேட்போம். யார் சொன்னது? அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியுமா? எங்கள் இளைஞர் எழுச்சி பாஸ்டருடைய லோகோவை பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் ஷேக்குவாரா இருப்பார். கனவு நனவாக விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் எழுச்சி பாஸ்டர்னு போட்டிருப்பாரு. தலைவர் பண்ண லோகோங்க. அந்த அவர் சொன்ன கருத்து சொல்றேன். தட்டி பார்ப்போம், துறக்கலையா உடைப்போம். துறக்கவில்லை என்றால் உடைப்போம்ங்க. அது சங்கத்தமிழன் கருத்து இல்லை. எங்கள் தலைவர் உருவாக்கிய இளைஞர் எழுச்சி பாஸ்டருடைய ஷேக்குவேரா உலக போராளி ஷேக்குவேராடைய கருத்து தான். அந்த கருத்தை நாங்கள் பறைசாட்டி கொண்டிருப்போம். சார், அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ விஜயனுடைய அந்த நிகழ்வு, தாவேக்காவினுடைய 2ஆம் ஆண்டு நிகழ்வு, அதில் பிரசாந்த் கிஷோர் பேசினது, இல்லை உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து அங்கே போன ஆதவ் அர்ஜுன் பேசினது, இப்படி பலரும் பேசினது விஜய் அவர்களை தான் முதல்வராக்குவோம், இந்த ஆட்சிகளுக்கு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு சூடு உரைக்கிறாங்க. இப்போது அதற்கு அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அதுவும் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு பார்க்கப்படும். அந்த பார்வை நீங்கள் ஏற்கனவே அதிருப்தி நிறைய வெளிப்படுத்துறீங்க. ஸோ இப்போ அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கூட இருக்கலாமா? இந்த ஒரு வருஷம் என்ன நடக்கும்? அதாவது அவர் சினிமாவில் நல்ல ஸ்டெப்பு போட்டார். நான் ரசிகர், விஜயோட ரசிகர். ஆனால் அரசியல்னு ஸ்டெப்பு போடுவார்னு எல்லாம் கனவு காண்றாங்க பார்த்தீங்களா? பாவங்க. அந்த தம்பி வந்து இன்னைக்கு 69 படங்கள் நடித்து இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு. நல்லா ஒரு பணம் சம்பாதிக்கிறாரு. அவரை கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க அவருக்கு. உண்மையிலே பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. அது வந்து மக்கள்கிட்ட போகணுங்க. நான் அதுக்கு 4-5 வச்சு செய்யக்கூடிய போய் மக்கள்கிட்ட போய் பழகுங்க. ஒவ்வொரு ஊராக போங்க. வேங்கவேலுக்கு போகிறோம்னு சொன்னீங்களே, போயிட்டீங்களா? மேலாவளவுக்கு போகிறோம்னு சொன்னீங்களே, போயிட்டீங்களா? நான் கேட்குற அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் இங்கே தான் இருந்தார். அவர் சும்மா அவருடைய லாட்டரி சீட்டுடைய மருமகன் தான். ஆனால் என் கட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு முகம் கிடைத்தது, ஒரு அரசியல் நுட்பம் கிடைத்தது. அவரே சொன்னார், என்னுடைய அரசியல் ஆசான் எழுச்சி தமிழர்னு. ஒரு அண்ணன்ட்ட வந்து கொடுக்கின்ற மரியாதையை போல, ஒரு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குவதை போல எங்கள்கிட்ட வந்து வாங்கினார்ல. நான் உங்கள்கிட்ட சொல்கிறீங்க, அப்போ சொன்னீங்க தலித் தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம் நீங்கள். இப்போ அங்கே போய் சொல்ல முடியுமா? அங்கே போய் உங்கள் லீடர் சொல்ல முடியுமா? நம்ம ஒரு நடிகராக தான் இருந்திருக்கிறேன், இன்றைக்கி தான் டெவலப் ஆகி வந்திருக்கிறேன். ஏன் தலித்து தலைமையில் ஏன் தமிழகத்தை வென்றெடுப்பதற்கு ஏன் நம்ம முயற்சிக்க வேண்டாம்? ஏன் முயற்சியக்கூடாது? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தின் பங்கு இங்கேருந்து பேசுனீங்களே, திமுக வம்புழுக்கிற மதிப்பா? அவர் பேச நாங்கள் பேசுன வித்தியாசம் தெரியுதா? அவர் திமுக வம்புழுக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசியிருந்தார். இங்கே நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் மக்கள் வழியை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அதுதான் உண்மை. யார் வேணுமாலும் அரசியலுக்கு வரட்டும், நல்லா வரணும். அவரை வந்து குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் அரசியலில் வந்து செயல்படுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இன்னும் பக்குவம் இருக்கிறதா? இல்லை அதோடைய வழிகள் உங்களுக்கு தெரிகிறதா? இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் போயிருக்கீங்களா? இது ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்கிறாரா? எனக்கு ஒன்றும் தெரியல. மோடியை போலவே நீங்களும் வரலாமா? மோடியும் பிரஸ் மீட்டை பார்த்துல ஓ மை காட் அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. நீங்கள் எதாவது கூப்பிட்டு கொடுங்க. இங்கே பாருங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். இதே விஜய் வந்து உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து மக்களுக்காக உண்மையிலேயே பாடுபடுவோம், நேர்மையாக இருப்போம் அப்படின்னு வரட்டும். ஆனால் அவருடைய மண்டையை பார்க்கும்போது அவர் பின்னாடி இருக்கிற கொண்டையை மறந்துட்டாரு. அது வெளியில் தெரிகிற மாதிரியும் தெரியுது. அப்படி தாங்க தெரியுது. அவர் சொல்ற பண்ணையார் ஆட்சியை ஒழிப்பேன். நீ யார்? முதல்ல நீ யாருப்பா? நீயே ஒரு பண்ணையார் தானே? என்னங்க அப்பா யாருங்க? எஸ்.ஏ. சந்திரசேகர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எஸ்.ஏ. சந்திரசேகர் யாருன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கெல்லாம் வந்து நான் சிகப்பு மணியன் படம் எடுத்தவர் அவர். என்னமோ ஒரு விஜயகாந்த் வச்சுலாம் ஒரு எடுத்தார், சட்டம் ஒரு இருட்டறைன்னு.
எத்தனை வெற்றி படங்களுக்கு பிறகுதான் இந்த தம்பியை வந்து அவர் தான் உருவாக்குறாரு. இவர்கள் அரசியல் பண்ணையார்கள் என்றால் இவர்கள் சினிமாவின் பண்ணையார்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்தில். யார் எதை பேசுறது? எதங்க பேசுறது? விடுதலை சிறுத்தைகள் பேசுவதே உண்மையான அரசியல். நாங்கள் தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த ரத்தத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம், அவங்க கண்ணீர்லேருந்து பேசுகிறோம். அவர் நான் பண்ணையார், ஆட்சி நான் ஒழிப்பேன். அப்போ நீ யாருப்பா தம்பி? நீ யார் சொல்லு, ஓப்பனாக சொல்லு. உன் ஊர் எங்கே இருக்குது? உன் வீடு இப்போ எங்கே இருக்குது? அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, எங்கெங்கே இருக்குது? ஈசிஆர் பனையூர். பனையூருடைய பண்ணையார் தான் அவர், ரைட்டா? இவங்க வந்து இங்கிட்டு வேற ஊர் பேரை போட்டு அந்த பண்ணையார்கள். அவர் அந்த பண்ணையார்களை ஒழிக்க வேண்டும் என்றால் மக்களை அரசியல்படுத்த வேண்டும். மக்கள் திரட்சி தான் அவங்களை ஒழிக்கும். இன்னைக்கு நீங்க தானங்க இன்னைக்கு வந்து அவரே சொல்ற நம்பர் 1 சினிமாவில் நம்பர் 1 தான், ரைட்டு. நீ நம்பர் 1 சினிமானா அப்ப யாரு? அங்க இருக்கிற ஒரு பண்ணையார் தானே? இல்லை அங்கே இருந்து நீ எது செஞ்சியா? நேரடியாக பேசுவோம், விவாதத்துக்கு வைப்போம். எனக்கு தம்பி மேலெல்லாம் கோபம் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நீ ஏதாவது ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் வருகின்ற வருமானங்களை வைத்து நாங்கள் வந்து இப்படிலாம் ஏழைகளுக்கு செஞ்சுருக்கிறேன் சொல்லுப்பா. நான் வந்து உன்னை விசாரிக்க நான் தயாரிக்க ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் பண்ணுறது பூரா அப்படியே இன்னொரு சினிமா எடுக்கிறீங்க. அப்படியே கரெக்டாக 4 சீனு 5 சீனு 6வது சீனு 8வது சீனு நேராக நம்ம முதலமைச்சர் சீட்டில் போய் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி செய்கிறத இன்றைய இளைஞர்கள் கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கி எப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துச்சோ, எப்போ ட்விட்டர் வந்துச்சோ, எப்போ சோஷியல் மீடியா ஸ்ட்ராங் ஆச்சோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. டே எம்ஜிஆருக்கு டோப்பா தரலான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பார்த்தான், இதே சூப்பரானு. ஆனால் இதெல்லாம் வரவே இவரே கொஞ்சம் டோப்பாத்தலை மாதிரி தான் தெரியுது, உருப்படியாக இருக்கிற மாதிரி தெரியலையே, பின்னாடி யாரும் இயக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க பேட்டி, அந்த இதில் பேச்சில் மக்களை ஏமாற்ற முடியாது சொன்னாரா சொல்லலையா? நீ முழுசா பார்த்தீங்களா? அது எந்த மைய புள்ளியிலிருந்து பேசுகிறாரு? மக்களை ஏமாற்ற முடியாது. நீ ஒன்றா பாருங்கள், வருங்காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் உணர்றோம். ஒரு தலைவன் வந்து ஒரு கருத்து சொல்வதற்கு முன்னாடியே பேஸ்புக்கில் எழுதிடுறான்ல, ட்விட்டரில் எழுதிடுறான்ல. பார்த்தீங்களா பார்க்கலையா? அதாங்க புரட்சி அம்பேத்கருடைய காலத்தில், மகாத்மா காந்தியுடைய காலத்தில், நேரு காலத்தில் தலைவர்கள் நிறையா இருப்பாங்க, தொண்டர்கள் ரொம்ப படிப்பறிவு குறைஞ்சிருப்பாங்க. பார்த்துருக்கலாம். பாரத் லா என்ன, அது என்ன, இதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பாரத் லா படித்ததே வந்து அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க சில நடிகர்கள். அந்த காலத்தில் புரட்சி அம்பேத்கர் பாரத் லா தெரியுமா? அவ்வளோ பெரிய தலைவர் இருந்தாங்க. ஆனால் தொண்டர்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் அறிவாக இல்லை. நம்ம முப்பாட்டன் எங்கே படிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தலைவன் பூரா படிப்பு குறைச்சிருக்கும். எழுச்சி தமிழர் அவளுக்கு டாக்டரேட் வாங்கியிருக்க மாட்டேன், வெறுப்பு விருப்பம் போடுறேன். முதல்வராக இருக்கட்டும், இல்லை முதல்வராக ஆக போகிறோம் துடிக்கிறவர்களாக இருக்கட்டும், அவங்க படிப்பான எடுத்து பாருங்க. ஆனால் தொண்டன் படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு இருக்கு. நான் சொல்கிறேன் அப்படியே ரெக்கார்டு. நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சிருக்கிறேன். கீழே இருக்கிற தொண்டர்கள் அனைவருமே இந்தியாவில் படித்திருக்கிறார்கள். தலைவர்களை விட மோடி என்ன படிச்சிருக்கிறாரு? சர்டிஃபிகேட்டை காட்ட சொல்லுங்க. ஆனால் தொண்டன் படிச்சிருக்கிறேன். ஆகையால் வருங்காலங்களில் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை நம்புகிறான். மக்கள் நம்பி நாங்கள் யுத்தத்துக்கு வர்றோம் மக்களுக்காக. அப்போ வெற்றி எங்கே பக்கெடுத்தேன்? பொறுத்திருந்து பாருங்க. ஐபேக்கு வந்தாலும் சரி, இல்லை பல நடிகர்கள் வந்தாலும் சரி, இல்லை நடிகைகள் கூட வந்தாலும் சரி, இல்லை பெரியார் பண்ணி சொல்லி ஏமாத்திட்டு வந்தாலும் சரி, இல்லை பல பண்ணையார்கள் வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் சொல்கிறேன். சினிமா பண்ணையார்களை மட்டும் சொல்ல, அரசியல் பண்ணையார்களையும் சொல்கிறேன். யார் வந்தாலும் 2026 விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னால் பருப்பு வேகாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கோட்பாட்டில் விஜய் ஒருத்தர் தான் சொல்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தானே தீர்மானிக்கும். நன்றி சார், உங்களுடைய எனக்கு இன்னைக்கு பண்ணுறது. நன்றி, வணக்கம். Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான்.